தாய்மார்களையும் நான் வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பத்தில் ஒரு தாய் எப்படி நடக்கணும்னு நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைகள் நன்றாக வாழ்ந்து சுயித்திருக்கணும்னு தான் விரும்புவாங்க. ஆண்டவர் நம்மகிட்ட தாய்மார்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் எதிர்பார்க்குறது நாம் ஜெபிக்கிற தாய்மாராக இருக்கணும். பிள்ளைகளுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கணும். பிள்ளைகள் எந்த படிக்காத பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்ல கற்றுக் கொடுக்கணும். சிறு பிராயத்திலேருந்தே ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். வேதத்தை படிக்க வைக்கணும். வேத வார்த்தைகளை மெமரைஸ் பண்ணி அவங்களுக்கு சிறு பிராயத்துலேருந்தே அதை சொல்லி சின்னதுலே கற்றுக் கொடுத்தா அவங்க வளர்ந்தால் அதை அப்படியே அந்த வார்த்தையின்படி அவங்க நடப்பாங்க. முன்மாதிரி உள்ள தாயாக இருக்கணும். எந்த சூழ்நிலையில் வீட்டில் குடும்பத்தில் எந்த கஷ்டமான சூழ்நிலை வந்தால் கூட நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம சோர்ந்து போகும்போது பிள்ளைகளும் சோர்ந்து போயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு முன்னாடி நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவங்கள ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்க பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். நம்ம முன்மாதிரியாக இருந்தால் தான், ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சுருந்தா தான் பிள்ளைங்களும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைப்பாங்க, விசுவாசம் வைப்பாங்க. ஜெபிக்கிறவளாக இருக்கணும். அதுக்கு மேலாக குடும்ப சமாதானத்தை காத்துக்கொள்ளவளாக இருக்கணும். ஒவ்வொரு தாய்மாரும் எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த எதிர்மறையான வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள்னு நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21வது வசனத்தில் பார்க்குறோம். அதனால் எந்த சூழ்நிலையிலும் பிள்ளைகளுக்கு எதிராகவோ நம்ம கணவனுக்கு எதிராகவோ நமக்கு எதிராகவோ ஒன்றுமே பேசக்கூடாது. நம்ம விசுவாச வார்த்தையே பேசணும். என் பிள்ளை வாழ்ந்து சுயித்திருப்பாள், என் மகன் நன்றாக படிப்பாங்க, ஆண்டவர் உதவி செய்வார். எப்பேர் படிக்காத கீழ்ப்படியாத பிள்ளைகளாக இருந்தால் கூட ஆண்டவரால் அந்த பிள்ளைகளை மாற்ற முடியும். கீழ்ப்படிய வைக்க நம்ம ஆண்டவரால் முடியும். எதையும் செய்ய வல்லமை நம்ம ஆண்டவரத்தில் உண்டு. அதை நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எதை வேணாலும் செய்ய முடியும். உண்மையாக ஜெபிக்கும்போது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு நம்ம பிள்ளைகளுக்கு அந்த எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார். திருமணம் நடக்கலைன்னா அந்த திருமண காரியத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். படிக்காத பிள்ளைகளாக இருந்தால் கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. என்ன கொடுத்த ஆண்டவர் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அவங்கள நல்லா படிக்க வச்சு நல்ல கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக மாற்ற வைப்பார். அது ஆண்டவரால் முடியும். நம்ம விசுவாசிக்கணும். நம்ம விசுவாசித்தாதான் பிள்ளைங்களும் அப்படியே அது நம்மளை பார்த்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் எந்த சூழ்நிலையிலும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். குடும்ப சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்களும். பிள்ளைகளுக்கு நல்ல தாயாக இருக்கணும். நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும். எப்போவுமே எதிர்மறையான வார்த்தைகளே பேசக்கூடாது. பிள்ளைகளுக்கு முன்னாடி விசுவாசம் நல்லா படிக்க முடியலைன்னா கூட பிள்ளைகளை ஆண்டவர் உனக்கு ஞானத்தை தருவார். அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்யணும். அதை கற்றுக் கொடுக்கணும். ரோமர் 10வது அதிகாரம் 9-10 வசனங்களில் நம்ம பார்க்குறோம். அந்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நம்ம விசுவாசிக்கணும். இருதயத்தில் விசுவாசித்து அதை நாவில் அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணி பிள்ளைகளுக்கு நல்ல அந்த டெய்லி அதை சொல்ல பழக்க வைக்கணும். நாங்கள் எங்கள் மகளை சிறு பிராயத்திலேருந்தே வேதத்தை படிக்கிற பிள்ளையாக, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளையாக எனக்கு வளர்க்க ஆண்டவர் கிருபை செய்தார். நான் +2 படிக்கும்போது நிறைய விசுவாச வாக்கு தத்தங்களை எழுதி வச்சு நான் எழுதி கொடுத்துருக்கேன் பிள்ளைக்கு. அதை ஒவ்வொரு நாள் அதை காலையில் எடுத்து அந்த வார்த்தைகளை அதை விசுவாசித்து அறிக்கை செய்வாள் மகா. அப்படி விசுவாசித்து அறிக்கை செய்த போது அவள் +2ல் நல்ல மார்க், ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாங்க ஆண்டவர் ஹெல்ப் பண்ணார். அதே மாதிரி நல்ல காலேஜில் படிக்க ஆண்டவர் ஹெல்ப் பண்ணார். அதே மாதிரி மேலே படிக்கிறதுக்கும் அவள் டிகிரி முடித்து மேலே படிக்கிறதுக்கும் அவளுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்க ஆண்டவர் ஹெல்ப் பண்ணார். சிங்கப்பூரில் பிரசிடென்ட் ஸ்காலர்ஷிப்பே அவளுக்கு கிடைக்கும். ஆண்டவர் அவளை படிக்க வைக்க உதவி செய்தார். நாங்கள் விசுவாசித்தோம். எங்களால் முடியலை, ஆனாலும் எங்கள் மகளை ஆண்டவர் அவர் கிருபையால் அவரே எல்லா ஃபீஸையும் கொடுக்க வச்சு அவரே நடத்தினார். அப்படி போல் நம்ம பிள்ளைகளையும் ஆண்டவரால் அவர் மேலே விசுவாசம் வைக்கிற ஒவ்வொரு தாய்மாருக்கும் ஆண்டவர் பிள்ளைங்களை கைவிட மாட்டார். நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் வைப்பார். கண்டிப்பாக நாங்கள் மகளை நாங்கள் ரொம்ப கர்த்தரை பற்றி அறிகிற அறிவில் வளர்க்கணும். அவள் நல்ல ப்ராஃபிட்டஸாக வரணும் அப்படின்னு நாங்கள் வாஞ்சித்தோம். அதே மாதிரி
அவளும் அதே மாதிரி அவளுக்கு அந்த வாஞ்சை, ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசம், அவள் நல்ல ஊழியம் பண்ணணும்னு அந்த வாஞ்சை விருப்பம் அவளுக்குள்ளே இருக்குது. நல்ல நல்ல ப்ராஃபஸி சொல்லணும் அப்படின்னு, ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். நாங்கள் அப்படி வளர்த்தனால தான், நான் தாயாக இருந்த பிள்ளைங்களுக்கு, மகளுக்கு நான் நல்லா கற்றுக் கொடுத்தனால தான் மகளும் நல்லபடியாக ஆண்டவருக்குள்ளே வர, எழும்பி பிரகாசிக்க, வார்த்தையில் பலப்பட, நல்ல ஜெபிக்கிற பிள்ளையாக ஆண்டவர் சிறு பிராயத்துலேருந்தே அவளுக்கு அபிஷேகத்தை கொடுத்து ஆண்டவர் அவளை பலப்படுத்தி ஊழியத்துக்காக அவளை அழைச்சார். அது மாதிரி நம்மளும் ஒவ்வொருத்தரும் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம பிள்ளைய ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவில் வளரணும், ஜெபிக்கிற பிள்ளையாக இருக்கணும், அபிஷேகத்தில் நிறைஞ்சி நல்லா ஆராதனை பண்ணி நல்லா ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக நம்ம வளர்த்தணும். ஒவ்வொரு தாய்மாருக்கும் ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. நம்ம அந்த கடமையை நம்ம சரியாக செய்ய ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஒவ்வொரு தாயாக இருந்து நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், குடும்ப சமாதானத்தை காத்துக்கொள்ளணும், நம்ம முன்மாதிரி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து பிள்ளைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கணும்.